எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7, இல்லைன்னா மதியானம் 1லேருந்து 2, இல்லைன்னா நைட்டு 8லேருந்து 9, இந்த எல்லா டைமுமே சுக்கிரஹோரை. இந்த டைமில் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னால் இன்றைக்கி காலையில் 6லேருந்து 7க்குள்ளே பண்ண முடியலை. அதனால் நான் இன்றைக்கி நைட்டு 8லேருந்து 9 அந்த டைமை தான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் தலைவாசலுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வாசல் தெளித்து கோலம் போடணும். நான் வெள்ளிக்கிழமான கண்டிப்பாக தாமரை கோலம் தான் போடுவேன். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த 5 இதழ் தாமரை போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த தாமரை நான் பச்சை அரிசி மாவால் தான் கோலம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூளால் ஒரு அவுட்லைன் கொடுப்பேன். அதுக்கப்புறமா காவி கலரில் ஒரு அவுட்லைன் கொடுப்பேன். இதுதான் கோலம். இந்த மாதிரி போடுறது கோலம் ரொம்ப ரொம்ப நல்லது. எறும்பு அது எல்லாமே இந்த மாதிரி அரிசி மாவால் போட்டால் அது அதுக்கு ஒரு சாப்பாடு வைக்கிற மாதிரியும் ஒரு அர்த்தமாகும். அதனால தான் அதில் கோல மாவை கலக்காமல் வெறும் அரிசி மாவால் போட்டுறது நல்லது. அதுக்கப்புறமா 2 சைட்லேயும் நான் கொடி மாதிரி ஒரு டிசைன் கொடுத்தேன். தாமரைக்கு 2 சைட்லேயும் இலையாக போட்டு கொடி மாதிரி வர மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்துருந்தேன். பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த கோலத்தை எந்த கோலமாக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த 3 லேயரில் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் நான் மஞ்சத்தூளால் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மஞ்சத்தூளில் கொடுத்தோன்னே அது எவ்வளோ அழகாகிடுச்சு. அடுத்தது காவி கலரில் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோலம் இப்படி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாசலுக்கு குங்குமமும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி பாதாம் எடுத்திருந்தேன். நட்ஸை நம்ம சாமிக்கு படைக்கலாம். அடுப்பு மேடையும் தொடச்சிட்டு குங்கும மஞ்சள் வச்சுட்டேன். அப்புறம் எல்லா சாமி படங்களுக்கும் தலைவாசலுக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சிடலாம். சாம்பிராணி
நான் வந்து இந்த கொட்டாங்குச்சியில் சாம்பிராணி போடுவேன். அது வந்து நம்ம வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாளில் போடுறது ரொம்ப நல்லது. கண் திருஷ்டி போகும். மெயினாக வீடும் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். சாமிக்கு பூ வச்சிடலாம். விளக்கு ஏற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றி வச்சுக்கணும். நடுவில் வந்து எண்ணெய் கம்மியாயிடுச்சு அப்படின்னு வந்து ஊற்றக்கூடாது. அதனால் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி உருளியும் நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி உருளியில் என்னெல்லாம் போடணும் அப்படின்றத ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அந்த உருளியில் என்ன போடணுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அவுட்புட்டு. மங்களகரமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை நம்ம பண்ணியாச்சு. சாமிக்கு தண்ணி வச்சாச்சு, பாதாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வெத்தலை பாக்கு பழம், அப்புறமா பால் இதுவும் சேர்த்து தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். எனக்கு வந்து வாசனையான பூ இன்றைக்கி எதுவும் கிடைக்கல. மரிக்கொழுந்து தான் கிடச்சிது. அதனால் நான் மரிக்கொழுந்து வச்சுக்கிட்டேன். இதுவும் ரொம்ப வாசனையானது தான். இதுவும் சாமிக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து வத்தி குச்சியில் எல்லா விளக்கும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அகல் விளக்கில் எல்லையோ விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு வச்சு தான் எல்லா விளக்கும் ஏற்றணும். ஸோ அதனால் நான் அகல் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து எல்லா விளக்கும் ஏற்றுவேன். சாம்பிராணியும் போட ஆரம்பித்தாச்சு. சாம்பிராணியில் மருதாணி விதை போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் சாம்பிராணி கூட மருதாணி விதையும் கூட சேர்த்து போடுவேன். இன்னும் அதில் சில பொருட்கள் வந்து போடுறது நல்லது. அது என்னென்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா கேர்ள்ஸ்க்குமே எனக்கு தெரிஞ்சு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். லேடிஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு சாம்பிராணி போட்டாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ தலைவாசலுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா சாமிக்கும் சாம்பிராணி புகை காமிக்கணும். அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா மூலை முடுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம சாம்பிராணி புகை காட்டணும். எவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூ. இன்றைக்கி சூப்பராக நடந்தது.